நம சிவாய. எல்லாம் வல்ல பஞ்சபூத பரம்பொருளின் ஆசி அனைவருக்கும் கிடைக்க வேண்டுகிறேன். 2025 வருடம் மாத பலனாக மார்ச் மாத பலனாக மீனராசி பலனை பார்க்கலாம். உங்கள் ராசியிலேயே உங்கள் ராசி அதிபதி ராசிக்கு 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அவர் 1க்கும் 10க்கும் உரியவராக இருக்கிறார். 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அடுத்தபடியாக 2ஆம் அதிபதி 4ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். செவ்வாய் பகவான் 7லே கேது, 12லே சனி சூரியன் அமர்ந்திருக்கிறார். ராசியிலே சுக்கிரன் வக்ரமாகி உச்சம் பெற்று வக்ரமாகி இருக்கிறார். புத பகவான் 7ஆம் அதிபதி 4ஆம் அதிபதி ராசியில் அமர்ந்திருக்கிறார். ராகுவுடன் கூடியிருக்கிறார். இது உங்களுடைய மாத பலாபலன் கிரகத்தின் அமைப்பு. அடுத்தபடியாக எடுத்துக்கொண்டால் இப்போது விரயச்சனியிலிருந்து விலகி இப்போ ஜென்மசனி என்ற 2வது பாட்டுக்கு சென்றிருக்கிறீங்க. வீணான மன அழுத்தங்கள் முன்னரே நான் சொல்லியபடி முன்னர் போன வீடியோவில் கூட குறிப்பிட்டிருந்தோம். இந்த மார்ச் மாதமும் ஏப்ரல் மாதமும் சனி ராகு சங்கமமாகுது. உங்கள் ராசியில் இணைகிறார்கள். அப்போது வீணான பிரச்சனைகள் எல்லாம் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு வீணான மன அழுத்தம், இனம் புரியாத ஒரு கவலை, எதுலேயும் ஒரு இந்த காரியம் நடக்கலையேங்கிற ஒரு வேதனை. ஸோ எங்கே போனாலும் பண விரயம் மட்டுமாகுது. குடும்பத்திலும் மகிழ்ச்சி இல்லாத 7ல் வேறு கேது பகவான் மன வேதனையை அதிகமாக கிளப்பிட்டு இருக்காரு. அதுலேருந்து ஒரு விமோச்சனம் ஆகும், கவலைப்பட வேண்டியதில்லை. 2ஆம் இடத்துல இப்போ இருக்கிற கிரகமானது செவ்வாய் பகவானால் உங்களுக்கு 2க்கும் 9க்குரிய செவ்வாய் பகவான் மிகப்பெரிய யோகாதிபதி மீனராசிக்கு. அவர் 4ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால நீங்கள் இதுவரைக்கும் வேலைவாய்ப்பு இல்லாதவங்களுக்கு ஒரு வேலைக்கான ஏதோ ஒரு சிறு வேலைக்கான அங்கீகாரம் கிடைக்கும். அதை பிடிச்சிக்குங்க. இந்த வேலை தான் வேணும்னு நம்ம கௌரவம் பார்த்துக்கிட்டு இது பண்ணாமல் எந்த வேலை கிடைக்குதோ அந்த வேலையில் இருந்து நம்ம ஒரு வேலையை செய்ய பழகிக்கிங்க. ஏன்னா அப்போ தான் ஜென்மசனிலேருந்து விலகலாம். வண்டி வாகனங்களில் போகும்போது மிகவும் எச்சரிக்கையாக இருக்கணும். குடும்பத்துலேயும் நம்ம பெற்றோர்கள் நம்ம இதுக்கு வரலையே, இல்லை பெற்றோர்களை நம்ம மதிக்காமல் இருக்கமோ, தாய் தந்தையிட்டேருந்து நம்மகிட்ட ஆதரவு கிடைக்கலையோ அப்படிங்கிற ஒரு வேதனையெல்லாம் ஏற்படும். பிரிவுகள் கூட ஏற்படும். அதை பற்றி எந்த இதையும் கவலைப்படாதீங்க. வேறு நம்மளுடைய ஜென்மசனியை நாம் கவனமாக இருந்து மன தைரியத்தோடு நம்மளது கர்மா வினைப்படி தான் நடக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு கவனமாக செயல்பட்டால் எதையுமே சந்தோஷமாக ஏற்றுக்கிற மனப்பான்மை ஏற்படணும். ஒரு கிரகம் என்னென்னது செய்ய போகுதுன்னு சொல்லும்போது அவங்க அதை பின்பற்றணும். கரெக்டாக பின்பற்றினாலும் கிரகம் அதோட வேலையை செய்யத்தான் செய்யும். மனிதர்களால் முடியாது. பிறப்பெடுத்து நம்ம கர்மா அனுபவிக்க தான் வந்திருக்கோம். அந்த வகையில் இந்த ஜென்மசனி மிகுந்த ஒரு கஷ்டத்தையும் உண்டு பண்ணிடாது. உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கும் நிலையை வைத்து தான் நம்ம ஜாதகத்தை நம்ம வருஷ கிரகத்தோட அமைப்பை பற்றி நம்ம சொல்லலாம். 7.5 சனி அஷ்டம சனி நடக்கும்போது கிரகங்களோட அமைப்பு மற்ற கிரகங்களோட அமைப்பெல்லாம் செயல்படாதுங்கிறது தெரிந்தது தான். இருந்த போதிலும் இப்போது கேது 7ஆம் இடத்தில் இருக்கார். ராகு பயிற்சி மே மாதத்திற்கு பிறகு வரும்போது ஜூன் மாதம் ஏப்ரல் மே ஏற்படும். அதன் பிறகு உங்களுக்கு மே மாதத்தில் 18ஆம் தேதி 16ஆம் தேதி ராகு பயிற்சி இருக்குது. அதன் பிறகு குரு பயிற்சியும் இருக்குது. அதுக்கு முன்னரே குரு பயிற்சியும் இருக்கிறதுனால குரு பயிற்சியான பிறகு உங்களுடைய லைஃப்பில் கொஞ்சம் மாற்றங்கள் நிகழும். அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. பெரிய முதலீடுகள்லாம் செய்து இப்போ தொழில் நடத்தணும்னு நீங்கள் முயற்சி பண்ணால் கூட நடக்காது. அதான் ஒன்று. நீங்கள் எங்கேயாவது போய் ஒரு கடையை வைப்போம், இல்லை ஒரு ஆஃபீஸில் போய் ஒரு வேலைக்காக இது பண்ணுவோம், இன்னும் இன்டர்வியூலலாம் பாஸ் ஆவீங்க, ஆனால் வேலை கிடைக்கிறதுக்கு டிலே ஆகும். அப்படி தான் எல்லாருக்குமே அமையும். கூடுமான வரைக்கும் ஜாதகத்தில் சனி நன்றாக இல்லாதவர்களுக்கு இந்த ஜென்ம சனி காலங்களில் அப்படி தான் இருக்கும். வீணான இந்த படிக்கிற பிள்ளைங்கள்லாம் படிப்பு மட்டும் நன்றாக அமையும். படிக்கிற பிள்ளைங்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் இருக்குது, பிரச்சனை இல்லை. சிறு சிறு இடைஞ்சல்கள் இருந்தாலும் மார்க்கில் கொஞ்சம் ஸ்லோவானாலும் மற்றபடியாக படிப்பு தடைப்படாது, படிக்கலாம். என்ன ஒன்று, நீங்கள் நினச்சதுபடி நடக்காதுங்கிறது ஒரு வேதனை. அந்த வேதனைக்காக நீங்கள் பொறுத்திருந்து தான் ஆக வேண்டும். மற்றபடியாக உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடம் வளர்த்துருக்கிறதுனால எவருடைய பணமோ எப்படியோ உங்களுக்கு வரவேண்டிய குடும்ப செலவுக்கு ஆக வேண்டிய பணமெல்லாம் கைக்கு வந்து சேரும். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. கடனெல்லாம் கட்டுக்குள்ளே வந்துடும், கவலைப்பட வேண்டியதில்லை. சனி பகவான் அடுத்தபடியாக இந்த மாத இறுதியில் உங்கள் ராசியிலே இருக்க போகிறார். அப்போது சனி சந்திரன் உங்கள் ராசி பிறந்த ஜாதகத்தில் உள்ள சந்திரனோட சனி சேர இருக்கிறார்.
அப்போது ராகுவும் அங்கே இருக்கார். அப்படிங்கும்போது குடும்பத்தை பிரிக்க கிரகங்கள் முயற்சி செய்யும். நீங்கள் எந்த அளவுக்கு மனதைரியமாகவும் ஆளுமை திறனோடையும் தைரியத்தோடையும் இருக்கீங்களோ, உங்களுடைய தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு இருக்கார், பயப்பட வேண்டியல. தைரியம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் குடும்பத்தை மெயின்டைன் பண்ணுறது மிகப்பெரிய புத்திசாலித்தனம். ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு சுக்கிரனும் அங்கே இருக்கார். அதாவது குடும்பத்துக்கு உரிய 7ஆம் அதிபதியாக இருக்கிற அந்த 8ஆம் அதிபதி ராசியிலே அமர்றாரு. சுக்கிரனும் இருக்கார், ராகு இருக்கார். அதனால் மனைவியை குறிக்கிறது சுக்கிர பகவான் இல்லைங்களா? அப்போது சுக்கிரன், ராகு, சந்திரன், சனி, உங்களுடைய 7ஆம் அதிபதி பாதகாதிபதியும் அங்கே ராசியிலே அமர்றாரு. நீசமாக இருந்து நீச பங்கமாக இருக்கார். அப்படிங்கும்போது குடும்பத்தில் சலசலப்புகள் ஏற்படும், குடும்பத்தை பிரிக்க நினைக்கும். நீங்கள் வல்லமையாக இருக்கிறத வச்சு தான் இருக்குது. இந்த 2 மாத காலங்கள் மாத்திரம் மார்ச், ஏப்ரல், மே 16ஆம் தேதி ராகு பெயர்ந்துருவார். அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரச்சனைகள் அடங்கும். அது வரைக்கும் உங்களுடைய காலகட்டங்களை நீங்கள் மெதுவாக நகர்த்துறது தான் புத்திசாலித்தனங்கிறத மிகப்பெரிய லெவலில் நாங்கள் சொல்கிறோம், புரிஞ்சுக்குங்க. வீணான இந்த காலேஜ் பிள்ளைங்க, இந்த காலேஜில் இந்த பெண்களோட அரட்டை அடிக்கிறது, பெண்கள் ஆண்களோட அங்கங்கே சுற்றுறது, பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சுற்றுறதெல்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா அது இது மாதிரி வீணான பிரச்சனைகளில் கொண்டு விடும். மாணவருக்குள்ளேயே குழப்பங்கள், அடிதடி பிரச்சனைகள் இது மாதிரி ஏற்படும். சிலருக்கு அசிங்க அவமானங்கள் ஏற்படும். சிலர் லவ் ஃபேரியில் ஒருத்தரை நம்பி லவ் பண்ணுறது, அவங்க இறுதியாக டாட்டா காமிச்சிட்டு போயிடுவாங்க. இது மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். இதிலெல்லாம் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா இந்த சனிப்பெயர்ச்சியிலேருந்து நீங்கள் விடுபடலாம். கூடுமான வரைக்கும் நீங்கள் யாரையும் நம்ப வேண்டாம். நாளைக்கு அந்த காரியம் நடக்கும்னு எதிர்பார்க்காதீங்க. நம்ம நடந்தால் நல்லது, நடக்கலைன்னா அதுக்காக கவலையும் படாதீங்க. அந்த மனப்பக்குவத்தை நீங்கள் வளர்த்துங்க. சித்தர் வழிபாடு செய்யுங்க. சித்தர் வழிபாடு செய்ய உங்களுக்கு நல்லாயிருக்கும். முருகன் வழிபாடு, சித்தர் வழிபாடு, காலபைரவர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, இதை செஞ்சிங்கன்னா மிகவும் அருமையாக இருக்கும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானம் நன்றாக இருக்குது. நீங்கள் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சிருவீங்க. அடுத்தபடியாக 4ஆம் இடத்திற்கு குரு பகவான் போகும்போது உங்களுக்கு நல்ல நிலை ஏற்படும். இப்போதைக்கு கம்பெனி வச்சு வேலை நடத்துகிறவங்களுக்கெல்லாம் சிறு சிறு நஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அனைத்து கிரகங்களும் 7ஆம் இடத்துல பார்வையிடுறதுனால எல்லாம் ஆப்போசிட் கிரகம் தான் உங்கள் ராசிக்கு. 8ஆம் அதிபதி எல்லா ராசியில் இருக்கார், 7ஆம் அதிபதி அமர்ந்திருக்கார், ராகு அமர்ந்திருக்கிறதுனால பெரிய முதலீடு பண்ணி எதுவும் தொழில் நடத்தணும்னு நினைக்கிறவங்க அதை விடுத்துறது நல்லது. தற்போது இந்த ஜென்மசனி காலத்தில் இருக்கிற தொழிலை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். கடை வச்சு நடத்துகிறவங்களா அது அப்படியே இருங்க. ஆஃபீஸ் வேலையில் இருக்கீங்களா, என்ன வேலை கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த வேலையை அப்படியே செய்யுங்க. ட்ரான்ஸ்ஃபர் வாங்குறது, அங்கே வாங்கி வேறு இந்த கம்பெனியை கேன்சல் பண்ணிட்டு வேறு கம்பெனி முயற்சி பண்ணுவோன்னு பண்ணிங்கன்னா மறுபடியும் வேலை கிடைக்காது. இருக்கிற கம்பெனியில் கொடுக்குற சம்பளத்தை அப்படியே மெதுவாக வாங்கிட்டு காலத்தை ஓட்டுறது மிகவும் நல்லது. வெளிநாடு செல்கிறவங்க இப்போ வெளிநாடு சென்றாலும் வெளிநாடு போக முடியும். ஆனால் போன பிறகு அதுக்கான கரெக்டான ஊதியம் கிடைக்காது, கஷ்டப்படுவீங்க. இந்த தூரம் இந்த இவ்வளோ பணத்தை பண விரயம்ங்கிறத காமிக்கும். ஏன்னா இந்த ஜென்மசனி முடிகிற வரைக்கும் நீங்கள் பெரிய முதலீடோ பெரிய வெளிநாடு சென்று சம்பாரிச்சிருவோன்னா எந்த வழியிலையும் கொட்டாது உங்களுக்கு. இந்த ஜென்மசனியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கே சுற்றியும் ரெங்கடச்சேவிங்கிற மாதிரி இருந்த இடத்துக்கு தான் வந்தாகணும். ஆகையினால அமைதியாக இருங்க. நான் ஒரு புதுசாக ஒரு இது பண்ண போகிறேன், அந்த தொழில் பண்ண போகிறேன், யாரையும் நம்பி கூட்டு தொழில் பண்ணுறது, இதெல்லாம் இந்த நேரத்தில் பண்ணினீங்கன்னா நீங்கள் உங்களுடைய பொருள் நஷ்டப்படுறதோட அந்த இடத்துல உள்ள அசிங்க அவமானங்களை தான் நீங்கள் சந்திக்க நேரிடும். பெற்றோர் வகையிலும் கொஞ்சம் பொறுமையாக நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க அவங்க. அதனால் இந்த ஜென்மசனியை கிடக்கிற வரைக்கும் கொஞ்சம் கவலைப்படாமல் இருங்க. குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அந்த வேலைவாய்ப்பு பண வரவு தொடர்ச்சியாக இருந்துகிட்டு இருக்கும். உங்களுக்கு எந்த வகையிலையும் வேலை வாய்ப்பு இல்லைன்னு இல்லை, வேலை வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கும். இருக்கிற வேலையை பிடிச்சிக்கிட்டவங்க, வேலையே இல்லாதவங்களுக்கு இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருக்கிற வேலையை வர்ற வேலையில் செய்துட்டு அந்த பணத்தை விரயம் பண்ணாமல், வீண் விரயமாக அங்கங்கே செலவு பண்ணால் அதை பண்ண அதுக்கு கொடுத்தோன்னு சொல்லி வீண் செலவு பண்ணாமல் இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு கஷ்டமான நேரத்தில் இந்த பணம் கைடாக உதவும். அதனால் அதை பயன்படுத்தி நீங்கள் நல்லா இருக்க முயற்சி பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்க்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோக்களுக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிக்கிறதுனால தான் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோக்கள் போடுவதற்கு எங்களுக்கு உதவியாக இருக்குங்கிறத தெரியப்படுத்துகிறேன். நன்றி. நமசிவாய.